வணக்கம் மாணவர்களே, நம்ம ஏற்கனவே வந்து தமிழ் இயல் 1க்கான வீடியோ நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ பார்ட் 2க்கான வீடியோ பார்க்கலாம். இது வந்து மொழியியல் புக் பேக் கடைசியில் 1 வேர்டெலாம் இருக்குன்னா அதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். பக்கம் 19ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். அடுத்து லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். அடுத்து வந்து ஃபிலாசபிஸ்ட்னா மொழியியலாளர். அடுத்து பாலிகிளாட்னா பன்மொழியாளர். அடுத்து ஃபோனாலஜிஸ்ட்னா ஒலியியலாளர். ஃபோனோடிக்ஸ்னா ஒலியியல். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிக்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமாக வினைமுற்றாக மாற்றி கோயிட்டிடங்களில் நிரப்புங்க. அதில் ஃபஸ்ட்டு, இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் ஆன்சர் வந்து திகழ்கிறது. அடுத்து இரண்டாவது, வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் ஆன்சர் வந்து கலந்து கொள்வாள். அடுத்து மூன்றாவது, உலகில் 3000 மொழிகள் டேஸ் ஆன்சர் வந்து பேசப்படுகின்றன. அடுத்து நான்காவது, குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். அடுத்து ஐந்தாவது, தவறுகளை திருத்தினான். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு வடிவம் மாற்றுக, ஒரு பேரா மாதிரி கொடுத்து என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்க, அறிவிப்பு பலகைகள் நம்ம அதை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆன்சர் காமிச்சிருக்கேன், அதை வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க பார்த்து. அடுத்து பாருங்கள், தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. அதில் ஃபஸ்ட்டு, இளமையில் கல்வி ஆன்சர் வந்து சிலையில் எழுத்து. அடுத்து இரண்டாவது, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்து மூன்றாவது, கல்லாடம் படித்தவரோடு சேர்ந்து வாழ்தல் நன்று. அடுத்து, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் திரும்ப ஒரு டைம் காமிக்க, நீங்கள் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்க உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி எழுதிக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்து அதில் வந்து சொல் நயம் எது, பொருள் நயம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்து அந்தாதி சொற்களை உருவாக்குக. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்து அது ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, சொல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன செய்யணும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நான் வந்தேன், நிகழ்காலத்துக்கு என்ன வரும், வருகிறேன். எதிர்காலத்துக்கு அப்போ என்ன வரும், வருவேன். அந்த மாதிரி. ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கேன், தெரியும் நினைக்கேன். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் நமக்கு கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஸோ அப்படியே கவிதை எழுதிக்கோங்க. சிறிய வட்டத்தில் சிறைப்பட்டு கிடக்காமல் புதிய உலகை நோக்கி பாய்கிறது மீன். துணிவும் விடாமுயற்சியும் நமக்குள் இருந்தால் தடைகளை தாண்டி நாமும் வெல்வோம். தெளிவாக தெரியும் நினைக்க. ஸோ அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க. நயவாமைனா விரும்பாமை, கிளத்தல்னா சொல்லுதல், கேள்புனா நன்மை, செம்மல்னா பெருமையில் சிறந்தோன், புரிசைனா மதில். ஸோ இதை அப்படின்னு செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இயல் 1க்கான பார்ட் 1 வீடியோவும் பார்த்துட்டோம், பார்ட் 2 வீடியோவும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.